இந்த NLP to SQL அப்படின்னா என்ன? இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது என்ன அப்படின்னா ஒரு ஜெனரேட்டிவ் AI டேட்டா அனலிஸ்ட். இந்த IPL ஆடிஷன்லாம் நடக்கும்போது இந்த டேட்டாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு ஏஜென்ட் கூட ஃபியூச்சர்ல டெவலப் பண்ணிக்கலாம். ஆமா, எக்ஸாக்ட்டா அப்படியே ஸ்டாக் மார்க்கெட் கூட மேட்ச் ஆகும். அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் டேட்டாவை எடுத்துட்டு போய் இது கூட கொடுத்துட்டு இது வந்து ஒரு சாட் பாட்டா இல்ல AI ஏஜென்ட்டா? அண்ட் இது நீங்க பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டோட்டல் ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாத்தையும் கீழே ஒரு லிங்க்ல கொடுத்துருப்போம். அதையும் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு AML இன்ஜினியர் இருந்தாலும் சரி, டேட்டா அனலிஸ்டா இருந்தாலும் சரி, பிசினஸ் அனலிஸ்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் AI பில்ட் பண்றதுல NLP to SQL அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கான்செப்ட் யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போகிறீங்க, டேட்டா அனலிஸ்ட்டு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஒரு பேக் அண்ட் டெவலப்பர், AML வந்து பில்ட் பண்ண போகிறீங்க, இல்லை AML டெவலப்பர் ஆக போகிறீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்பெனிஸ் இந்த கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இந்த வீடியோவோட மோட்டோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கவர் யாருன்னா நம்மளோட அப்சர் பிரதர் அவர்கள். பிரதர் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், AML ரிலேட்டடாக அண்ட் இந்த சாட்பாட்லாம் பில்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நமக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டி எங்களுக்கு இந்த NLP to SQL சொல்லி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, தலைவர் வந்து IPLலாம் வச்சு நம்ம கொண்டு வந்திருக்காரு. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த NLP அண்ட் SQL பற்றினா ஆல்ரெடி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, அதோட பேசிக்ஸ்லாம் நான் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த சைடு போனீங்கன்னா நம்மளோட பில்டிங் போர்ஷன் இருக்கும். பட் தெரியாதவங்க அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ்லேருந்து தான் போகிறோம். இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, வீடியோ பார்க்குற நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் கமெண்ட் செக்ஷனை ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த வீடியோ நிறைய பேருக்கு காமிக்கும். அதுதான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு குட்டி சப்போர்ட். ஸோ தயவு செஞ்சு பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி ப்ரோ, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரம்பரியமான கேள்வி, இந்த NLP to SQL அப்படின்னா என்ன? ஸோ NLP to SQL அப்படிங்கிறது பேரில் உள்ள மாதிரியே நம்ம NLPனா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், SQLனா அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா, பொதுவாக நம்ம இன்னைக்கு இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற எல்லா விஷயமுமே ஒரு டேட்டா தான் இல்லையா? நம்ம ஒரு டேட்டாவை தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஒரு ஃபீட் பார்க்குறதுனாலும் சரி, ஒரு ஸ்டோரி பார்க்குறதுனாலும் சரி, எல்லாமே ஒரு டேட்டா தான். அந்த டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா நம்ம வீட்டில் ஒரு கபோர்ட் இருக்க மாதிரியே சாஃப்ட்வேர் சிஸ்டமில் வந்து ஒரு விர்ச்சுவல் கபோர்ட் இருக்கும். அதில் டேட்டாலாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த டேட்டாவை கரெக்டாக எடுக்கிறதுக்கு, உள்ளே வைக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கொரி லாங்குவேஜ் தான் SQL சொல்லுவாங்க. அந்த கபோர்டு தான் வந்து டேட்டாபேஸா? அந்த கபோர்டு தான் டேட்டாபேஸ். ஓகே. இது இப்போதைக்கு என்ன, இதுக்கு முன்னாடிலாம் அந்த டேட்டாபேஸ்ல வந்து டேட்டா நீங்கள் எடுக்கணும்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அல்லது ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். அதில் முன்னாடியே கோட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே. அதில் உங்களுக்கு அந்த டேட்டா தெரியுதுன்னா அதுக்குள்ள ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக ஒரு SQL கொரி இருக்கும். அந்த SQL கொரி போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டு தான் உங்களுக்கு டேட்டாவை எடுத்து வந்து காட்டும். ஓகே. சிஸ்டம் இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸில் ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து தளபதி ஃபோட்டோன்னு நான் சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன், இவங்க இப்படி சர்ச் பண்ணாங்கன்னா இந்த லாங்குவேஜை எடுத்துகிட்டு போய் டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த கொரி அதுக்குன்னு ஒரு தனி கொரி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கொரி போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துடும். ஓகே. இது வந்து என்னன்னா இதுக்கு வந்து டிஃபைன்டாக இருக்கும். டிஃபைன்டாக இருக்கும். அது அவங்க எழுதாத கொரியை நான் சர்ச் பண்ணனா வராது. ஸோ நமக்கு அப்படி ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பரோ இல்லை இந்த டேஷ்போர்ட் டெவலப் பண்ணவங்களோ நம்மள்ட்ட பேசி என்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களோ, என்ன லிமிட்ல டேட்டா நம்ம கொடுக்கணும்னு வச்சிருக்காங்களோ அது மட்டும் தான் நமக்கு வரும். அதை தாண்டி ஏதாச்சும் நம்ம டேட்டாபேஸ் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளால எடுக்க முடியாதுங்கிறது ரியல் ப்ராப்ளம் இந்த இண்டஸ்ட்ரி. அதனால நம்ம என்ன பண்றோம்னா GenAI சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம நேச்சுரல் லாங்குவேஜில் நம்ம ஏதாச்சும் ஒரு கொஸ்டினா கேட்டோம்னா அந்த ஜென்ரேட்டிவ் AI அதுக்கு ஒரு SQL கொரி அது ஜென்ரேட் பண்ணி அதுவே எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டேட்டாவை உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. அந்த சொல்யூஷன்ஸ்க்கு பேர் தான் NLP to SQL. ரொம்ப பெரிய பெரிய டெக் ஜெயின்ஸ் கம்பெனி எல்லாருமே, அதாவது கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஐடி டெவலப்மெண்ட்ல உள்ள கம்பெனி கிடையாது. நான் டெக்னிக்கல் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, வேற ஏதாச்சும் ஒரு டொமைன்ல பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், அவங்க எல்லாத்துலயும் வேலை பார்க்குற அந்த பீப்புள்ஸ்க்குலாம் வந்து அந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் இருக்காது. ஆனா அவங்களுக்கு நிறைய டேட்டா தேவைப்படும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியோ அல்லது ஐடி டீம்ட்ட அப்ரோச் பண்ணி அந்த டேட்டாவை வாங்கிக்குவாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். நிறைய அப்ரூவல்ஸ், ரெக்வெஸ்ட் இப்படிலாம் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஜெனரேட்டிவ் AI பேஸ்டு ஒரு பாட்டோ அல்லது ஏஜென்ட்டோ நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா அவங்களுக்கு தேவையானதை நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக அந்த டேபிள் கிடைச்சிடும், அந்த டேட்டா கிடைச்சிடும். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது என்ன அப்படின்னா ஒரு ஜெனரேட்டிவ் AI டேட்டா அனலிஸ்ட்.
அவர்கிட்ட நீங்க வந்து ஜென்ரல் லாங்குவேஜ்ல பேசுவீங்க, அவர் உங்களுக்கு ஏத்த டேட்டாவை எடுத்துட்டு வந்து கொடுப்பாப்ல. எக்ஸாக்ட்லி நீங்க பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. எப்படின்னா இது வெறும் ஒரு SQL query ஜென்ரேட் பண்ணி டேட்டாவை மட்டும் எடுக்காது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு டேட்டா அனலிஸ்ட் மாதிரியும் ஆக்ட் ஆகும். எப்படின்னா நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி கூட நம்மளுக்கு ஆன்சர் எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் பண்ணணும் அந்த டேட்டால எடுத்துட்டு வரும்போதே அந்த அனலிட்டிக்ஸ்லாம் பண்ணி எடுத்துட்டு வரணும்னா கூட அதை கூட பண்ணி கொண்டு வரும். ஸோ ஒரு அனலிஸ்டாவும் அதை ஆக்ட் பண்ண வைக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வந்து சிப்ஸ் இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, அண்ட் பிஸ்கட் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பெரிய லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கும். கரெக்டாக? இப்போது அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் எனக்கு இந்த மந்த்தில் இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டில் இத்தனை டைமில் என்ன சேல் ஆகிருக்கு இல்லை என்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு அவராக போயிட்டு டேட்டாவை அனலைஸ் பண்ணி எடுக்க முடியாது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து அந்த SQL டெவலப்பர்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு நான் சொல்லுவேன், அவர் வந்து அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் SQL அவர் எழுதி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. எழுதி கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம எலிமினேட் பண்றது இந்த ஆளு, இவர் தேவையில்லாம பண்றோம். இவரை தான் எலிமினேட் பண்றோம். இப்போ இந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒருத்தர் ஸ்ட்ரைட்டாவே இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐட்ட எனக்கு இந்த இதில் போய் எடுத்துட்டு வான்னு சொன்னா இதுவே அதுக்கான SQL query வந்து ஜென்ரேட் பண்ணி போய் எடுத்துட்டு வந்துரும். ஓகே ஓகே ஓகே. பெரிய யூஸ் கேஸ். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆர் இதோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே அதானே எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் அதான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ கரண்ட்லி நாங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாகவே இதில் தான் வந்துகிட்டு இருக்கு. சரியான டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்டில். இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தா இது வந்து ஓப்பன் ஜாபாகவே வந்து போஸ்ட் பண்ணி கேட்பாங்க, எனக்கு இந்த ஸ்கில் செட் வேணும்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸில் இந்த ஸ்கில் செட் வந்து வந்துடும். சரி மக்களே, இப்போ உங்களுக்கு இந்த NLP to SQL என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த கான்செப்டை எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ப்ரோ, எது நம்ம இப்போ வந்து இதாக எடுக்கலாம், யூஸ் கேஸாக எடுக்கலாம்? ஸோ இப்போ IPL போய்கிட்டு இருக்கிறதுனால we can take that as an IPL. ஓகே. ஸோ என்ன யூஸ் கேஸ் அப்படின்னா, என்கிட்ட IPL வந்து 2008 இப்போ வரைக்கும் லாஸ்ட் IPL நடந்துச்சு இல்லையா, அது வரைக்கும் பால் பை பால் டேட்டா இருக்கு. ஒவ்வொரு பாலுக்கும் என்ன நடந்திருக்கு டேட்டா இருக்கு. as well as எல்லா மேட்சோட ரிப்போர்ட்டும் இருக்கு. யார் எந்த டீம் வின் பண்ணது, எந்த லொகேஷன்ல நடந்தது, எவ்வளவு ஸ்கோர் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்கங்கிற இன்ஃபோ, அப்புறம் எல்லா பிளேயர்ஸோட இன்ஃபோ, இது எல்லாமே நம்ம கிட்ட டேட்டா இருந்து இப்போ வரைக்கும் பக்காவா வச்சிருக்கேன். டீம் வாங்குற அளவுக்கு உங்கள்ட்ட இது இருக்கு. நம்ம இன்னும் சொல்ல போனா ஃபியூச்சர்ல நம்ம வேணும்னா நம்ம இந்த IPL ஆடிஷன்லாம் நடக்கும்போது இந்த டேட்டாக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு ஏஜென்ட் கூட ஃபியூச்சர்ல டெவலப் பண்ணிக்கலாம். ஆமா ப்ரோ, இது நல்ல ஐடியாவா இருக்கு. தரலாம். CSK குவிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதனால என்ன ஒரு பெரிய பலன் அடைகிறோம்னு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். என்னன்னா, ஒரு பெரிய நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஈஸியா நம்ம நார்மலா நம்ம கம்ப்யூட்டர் கூட பேசுறது மூலமாவே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிடும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்மளோட யூஸ் கேஸ்ல வந்து ஒரு பெரிய மேசிவ் டேட்டா செட் தான் நம்ம வச்சிருக்கோம். அதுக்கு இந்த சொல்யூஷனை பில்ட் பண்ண போறோம். ஸோ இதுதான் ஆப்ஜெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல போகலாம் அப்படின்னா, இந்த கான்செப்டை பத்தி கொஞ்சம் இன்டெப்தான ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு இப்போ டவுட் இருந்திருக்கும், டேட்டா பேஸ்னா என்ன, SQLனா என்னன்னு சொல்லிட்டு டவுட் இருந்திருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட். ஓகே, ஆல்ரெடி பேசியிருக்கோம், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். லுங்கி பாய்ஸ் அண்ட் HCL குவி சேர்ந்து IPL 2026 யார் வின் பண்ண போறான்னு ஒரு ஃப்ரீயா ஈவென்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. லுங்கி பாய்ஸ் புகழ் நம்ம ராஜ் பிரியன் அண்ணன் தான் இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போறாரு. பயங்கர என்டர்டெயின்மெண்டோட லைவ் குவிஸ்ல கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு 5000 rupees வர்த் குடீஸ் பிரைஸா கொடுக்க போறோம். இத்தனை வருஷம் IPL டேட்டாவை வச்சு டூல்ஸ் யூஸ் பண்ணி எங்க மென்டர் சப்ரிநாத் இந்த வருஷம் யார் ஜெயிப்பான்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல போறாரு. கூடவே டீம் பர்ஃபார்மன்ஸ், பிளேயர் ஃபார்ம், லைவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இந்த ஈவெண்ட் வர 23rd May 3 PM to 6 PM ஜூம்ல நடக்க போகுது. ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. டேட்டா பேஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேங்க் எப்படி வேலை பார்த்துருக்கோம், எப்படி ஃபைலாக வச்சிருப்பாங்க, ஒரு ரெக்கார்ட் ரூம் வச்சிருப்பாங்க இல்லையா. கம்ப்யூட்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு அதே மாதிரி ஒரு சொல்யூஷன் தேவைப்பட்டுச்சு. டேட்டாவை பக்காவா ஸ்டோர் பண்ற சொல்யூஷன் தேவைப்பட்டுச்சு. நம்ம சும்மா மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்றது நம்மளுக்கே கிளம்ஸியா இருக்கும் இல்லையா, கரெக்டான டேட்டாவை டக்குன்னு எடுக்க முடியாது. பட் அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது. பேங்க் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல கரெக்டான டேட்டாவை ஃபெச் பண்ணணும்னா அந்த ரெக்கார்ட் ரூம் கான்செப்டை விர்ச்சுவலா கொண்டு வரணும். ஸோ அப்படி விர்ச்சுவலா உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி ஒரு சாஃப்ட்வேர் தான் டேட்டா பேஸ். ஓகே, நிறைய கம்பெனிஸ் இந்த டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்ங்கும் போது என்னென்ன இருக்கு சாஃப்ட்வேர்ல பேரு? ஆராக்கிள் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. MySQL சர்வர்னு ஒன்று இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்தோம்னா MongoDB இந்த மாதிரிலாம் இருக்கு.
டேட்டா பேஸ்லேயே இன்னும் நல்ல எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. முன்னாடி உள்ள பழைய காலத்து டேட்டா பேஸ்லாம் எப்படின்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒன்லி அந்த ரெக்கார்ட் ரூம் மாதிரி லைப்ரரி மாதிரி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணும். ஒரு டேபிளாக தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் டெக்னாலஜி வளர வளர என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் டேட்டா பேஸ் வந்து வெறும் டேபிள்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணணும், என்ன டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிக்கும் பொழுது தான் டேட்டா லேக், டேட்டா வேர் ஹவுஸுங்கிற கான்செப்ட்ஸ்லாம் வருது. இப்போ உள்ள மாடர்ன் டேட்டா பேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னோஃப்ளேக், அப்புறம் வந்து கிளிக் ஹவுஸ், இந்த மாதிரி டேட்டா பேசஸ்லாம் எப்படின்னா அவங்கள வந்து they will claim themselves as a டேட்டா வேர் ஹவுஸ்னு கிளைம் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்கள் டேட்டா பேஸ் மாதிரி டேபிளாகவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஜென்ரலாக ஒரு இமேஜ் அதில் என்ன ஃபார்மேட் எப்படிப்பட்ட டேட்டா வேணாலும் அப்படியே டம்ப் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அங்கேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் பக்கெட் மாதிரி. அதான் ஸ்னோஃப்ளேக், அதெல்லாம் ஸ்னோஃப்ளேக்கில் வச்சுருப்பாங்க. அவங்க இன்னும் அட்வான்ஸ் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமேசான் வெப் சர்வீஸ், கூகுள் க்ளவுட் மாதிரியே கம்ப்யூட்டேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் எதுக்கு வேற ஒரு சர்வீஸை வாங்குறீங்க, நாங்கள் தானே டேட்டா வச்சிருக்கோம், எங்ககிட்டயே நீங்கள் கம்ப்யூட் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டேஷன் கூட இப்போலாம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸான டூல் தான் ஸ்னோஃப்ளேக், கிளிக் ஹவுஸ் இந்த மாதிரிலாம். நம்ம இப்போ எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து ஸ்னோஃப்ளேக் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இப்போ தான் கரண்ட் ட்ரெண்டு அந்த மாடர்னான டேட்டா பேஸ்னால அது நம்ம எடுத்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ டேட்டா பேஸ்னால் என்ன நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த டேட்டா பேஸை எப்படி நம்ம வந்து இந்த ஐடி சர்வீஸில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு அனாலஜி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னா, நான் போயிட்டு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன். ஆர்டர் பண்ணால் பியரர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனில் கொடுப்பாரு. கிச்சனில் ஷெஃப் இருப்பார், குக் பண்ணுவார். அவர் எப்படி குக் பண்ணுவார், அவரோட கபோர்டில் இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சிருப்பாரு, எடுத்து வந்து போட்டு பண்ணுவார். ஸோ அந்த செஃப் குக் பண்ணுற அந்த இடமும் அந்த ஸ்டவ்வையும் நம்ம சர்வர்னு வச்சுக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரோட சர்வர், அங்கே தான் பைத்தன் கோட் ரன் ஆகிட்டு இருக்கும், லாஜிக்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். இப்போ அந்த சர்வர் ரன் ஆகிறதுக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையுமே அந்த கபோர்டு, அந்த டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த நான் ஆர்டர் பண்ணுற அந்த டேபிள், ஹோட்டலில் உள்ள அந்த டேபிள் தான் வந்து என்னோட ஃப்ரண்ட் எண்ட், நான் யூஸ் பண்ணுறேன் என்னோட ஸ்க்ரீன். நான் அங்கே ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா ஏபிஐ மூலமாக கிச்சனுக்கு அந்த தகவல் போகும். அந்த பீரருக்கு பதிலாக போன உடனே என் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் குக் பண்ணும். எதை வச்சு அப்படின்னா டேட்டா பேஸில் உள்ள டேட்டாவை எடுத்து வச்சு குக் பண்ணும். ஸோ குக் பண்ணி முடித்த உடனே அந்த சர்வரில் இருந்து எனக்கு அந்த டேட்டா எனக்கு கிடச்சிரும், எனக்கு வேண்டிய ஃபார்மேட்டில். இப்படி தான் ஒரு ஐடி எக்கோசிஸ்டம் வேலை செய்யுது. ஸோ இதில் இந்த சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இந்த சர்வர் ரன் ஆகிட்டே இருக்கும் பொழுது எனக்கு அங்கே வந்து அது வந்து ப்ரீ டிஃபைன்டு கோடு தான் அங்கே இருக்கும். ஸோ எதுவும் மாறவெல்லாம் செய்யாது, என்ன லிமிட் இருக்கோ அவ்வளோதான் இருக்கும். அப்போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா இந்த சர்வரில் ஆல்ரெடி என்ன கோடு எழுதி வச்சுருக்காங்களோ அந்த லிமிட்டில் தான் எனக்கு டேட்டா கிடைக்கும். அதை தாண்டி எனக்கு உள்ளேருந்து டேட்டா தேவைப்படணும் அப்படிங்கிற இடத்துல பெரிய ஒரு லேக் இருக்குது. அப்போ நான் போயிட்டு ஒரு எஸ்கியூஎல் டெவலப்பரை கூப்பிட்டு அவர் தான் எனக்கு ஒரு query எழுதி இந்த டேட்டாவே எடுத்துடணும். ஓகே. அப்போ தான் வந்து எஸ்கியூஎல்னு ஒன்று தேவைப்படுது. ஸோ இல்லை இந்த சர்வரே எஸ்கியூஎல், இந்த ஆக்சுவலாக இந்த சர்வருக்குள்ளேயே இந்த எஸ்கியூஎல் query எழுதி தான் வச்சிருப்பாங்க. இந்த சர்வரில் பைத்தன் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும், அல்லது ஜாவா ப்ரோக்ராம். அதான் புரியுது. இப்போ வந்து அந்த குக் இருக்கார்ல சர்வர், இவர் வந்து அவருடைய இன்க்ரீடியன்ஸை எடுக்கிறதுக்கு தேவைப்படுற லாங்குவேஜ் தான் வந்து எஸ்கியூஎல். அது வந்து அவங்க ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி அந்த தளபதி ஃபோட்டோ எடுத்துடுவான்னு சொன்ன மாதிரி அவங்க குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் தான் எழுதி வச்சிருப்பாங்க. பட் ஒரு யூஸராக ஃப்ரண்ட் எண்டில் இருக்கவங்களுக்கு அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு எஸ்கியூஎல் எழுதணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படும். ஓகே. அவர் தான் அந்த எஸ்கியூஎல் டெவலப்பர். ஓகே, புரிஞ்சிருச்சு. ஸோ எஸ்கியூஎல் அப்படிங்கிறது எழுதி வச்சிருக்காரு. ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் இஸ் நேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் டேட்டா பேஸ். இது வந்து என்னன்னா நம்ம டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு query லாங்குவேஜ். ஓகே. இது என்னென்னலாம், இது எதுக்காக இப்படி தனியாக எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. இட் இஸ் லைக் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற சொல்யூஷன் மட்டும் கிடையாது டேட்டா பேஸ். அது வந்து டேட்டா டெலீட் ஆகிடக்கூடாது. நம்ம 2 பேர் ஒரே நேரத்தில் போய் சர்வர் ஆக்சஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது சப்போஸ் சில சமயம் என்ன ஆயிரும்னா, நம்ம ஏடிஎம்லாம் யூஸ் பண்ணும் பொழுது டிரான்சாக்ஷன் பாதிலே நின்றோம். அங்கே பாதிலே நிற்கும் போது அங்கே அமௌண்ட் கழிஞ்சிட்டு நமக்கு அமௌண்ட் வராமல் இருந்தால் லாஸ்ட்ல நமக்கு இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் இந்த எஸ்கியூஎல் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஓகே, இப்போ கொஞ்சம் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது எனக்கு. காசுன்னா தான் நமக்கு புரியுது. ஸோ அந்த அளவுக்கு இந்த எஸ்கியூஎல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இது ஒரு தனியாக நம்ம படித்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கான்செப்ட்ஸ்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த எஸ்கியூஎல் டெவலப்பர் அவருக்கு பேர்டனாக இருக்கிற ஒரு வேலையை நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு சரி பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த NLP to SQL எப்படி வேலை செய்யுதுங்கிறத கொஞ்சம் மேலோட்டமாக ஹை லெவலில் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ மேலோட்டமாக சொல்ல போனால் அது கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி தான் வேலை பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், விச் பிளேயர் ஹேட் த ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு கேட்டேன்னா இந்த ஜென்ரேட்டிவ் என்ன பண்ணும், நம்ம சும்மா சாட்ஜிபிட்டிலே கோட் பண்ண சொன்னால் கோட் பண்ணும் இல்லையா, அதே மாதிரி தான் நான் போய் இந்த கொஸ்டினை கொடுத்தேன்னா நம்மளுடைய ப்ராம்ப்ட் பண்ணியிருப்பேன்,
அந்த எல்எல்எம்க்கு எப்போ கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எஸ்கியூஎல் கொரி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிடுவேன். ஓகே. ஸோ அது என்ன பண்ணுன்னா ஒரு எஸ்கியூஎல் கொரியை ஜென்ரேட் பண்ணி ஓகே. அவ்வளோதான். இதுதான் நடக்கும். ஓகே. ஸோ ஒரு எல்எல்எம் வந்து நார்மலாக நம்ம கேட்குற நேச்சுரல் லாங்குவேஜ் கொஸ்டினை ஒரு எஸ்கியூஎல் கொரியா மாற்றும். ஓகே. இதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவ். ஓகே ஓகே புரியுது. நீங்கள் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஏஎம்எல், யூஎக்ஸ் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசாக படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டில் இருக்க டவுட்ஸ், இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் HCL குவி கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பெரிய டவுட் என்ன இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா, இது வந்து ஒரு சாட்பாட்டா இல்லை ஏஐ ஏஜென்ட்டா? ஆமாம், கரெக்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சாட்பாட் விஷயத்தில் எனக்கு இப்போ அதான் அடுத்து தோணுச்சு. ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, சாட்பாட்டுங்கிறது நம்ம கேட்குற கேள்வியிலேருந்து அதை போய் ஒரு டேட்டா பேஸ்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கும். இதுவே வந்து ஒரு சாட்பாட் நான் பேசுகிறேன் அப்படின்னா, நான் கேட்குற கேள்விக்கு அதோட நாலேஜ் பேஸ்லேருந்து அதோட ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஏஜென்ட் அப்படின்னா நான் அதை ஒரு ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ண சொன்னேன்னா அது போய் அதை ட்ரிகர் பண்ணி ஆக்ஷனை முடிச்சு கொண்டு வந்து கொடுக்கும். பட் இங்கே வந்து இது ரெண்டுமே நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு அந்த டவுட் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு மார்க்கெட்டில். ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் ஒரு டவுட் வந்திருக்கும் எல்லாருக்குமே. நம்ம ஏற்கனவே ஒரு சாட்பாட் டெவலப் பண்ணும்போது ஒரு நாலேஜ் பேஸ் எடுத்து கொடுத்தோம் உள்ள, அது வந்து ரெஃபர் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணுச்சு. அப்படி கொடுக்குறோன்னா ஏன் நம்ம டேட்டா பேஸோட டேபிள்ஸையே ஒரு நாலேஜ் பேஸாக கொடுத்துட்டா ஈஸி ஆயிடுமே வேலை, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்னு டவுட் வரும். ஆனால் என்ன பிரச்சனைனா ஒரு டேட்டா பேஸுங்க, ஒரு கம்பெனியோட டேட்டா பேஸுங்கிறது ரொம்ப மேசிவாக இருக்கும். ஓகே, அவ்வளோ மாதிரி இருக்காது. சில காலங்களையும் சில ரோக்களையும் முடியறது கிடையாது, முடிகிற விஷயம் கிடையாது. அது மேசிவா இருக்கும். ஆமா, இப்போ நீங்க சொல்ற கணக்குலயே 2008 கிரிக்கெட்டோட டேட்டா வச்சிருக்கீங்கன்னா அது போயிட்டே இருக்குமே. அதுவே ஒவ்வொரு பாலுக்கும் டேட்டா வச்சிருக்காரு. ஒவ்வொரு பாலுக்கும் டேட்டா இருக்கு, பெரிய டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நம்மளோட பர்சனல் பேங்க் டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தாலே எப்படி இருக்கும் ஸ்டேட்மெண்ட், அவ்வளோ இன்ஃபோ இருக்கும் உள்ள. மேசிவ் டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு எல்எல்எம்க்குனால அவ்வளோ கேப்பபிலிட்டிலாம் வராது. நமக்கும் மணி வேஸ்ட் அவ்வளோ டேட்டாவை டம்ப் பண்ணுறது. ஓகே. ஸோ ஸோ இன்னொன்று சேஃப்டியும் முக்கியம். அவ்வளோ டேட்டாவும் ரொம்ப சென்சிட்டிவான டேட்டாவாக இருக்கும். அதை போய் ஒரு எல்எல்எம்கிட்ட கொடுக்குறதுங்கிறதும் சேஃப்டி கிடையாது. ஏன்னா இந்த மெத்தட் மூலமாக நம்ம டேட்டாவை எக்ஸ்போஸே பண்ணியிருக்க மாட்டோம் எல்எல்எம்க்கு. எல்எல்எம்மோட வேலை இங்கே எஸ்கியூஎல் கொரி ஜென்ரேட் பண்ணுறதானே தவிர்த்து அதுக்கு டேட்டாவே தெரியாது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இப்போ லெட்ஸ் கம் டு ஏஜென்ட்டா இல்லையான்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து சாட்பாட்னு சொல்ல மாட்டாங்க, ஏஜென்ட்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லலாம்னா இது ஒரு டேட்டா ஏஜென்ட் இல்லைனா ஒரு எஸ்கியூஎல் ஏஜென்ட்னு சொல்லலாம். ஓகே. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து கொஞ்சம் ரீசன்ஸ் எல்லாம் யோசிக்கும். நம்ம கொஞ்சம் அனலிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்டோம்னா அது லாஜிக்கலாக திங்க் பண்ணி அந்த கொரி ஜென்ரேட் பண்ணது இல்லையா, அந்த ரீசனிங் ஆக்டிவிட்டி இருக்கும். அது மாதிரி இது வந்து என்ன பண்ணுன்னா சில ஆக்டிவிட்டிலாம் பண்ணும். அது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னா, ஒரு நம்ம ப்ராம்ப்ட் பண்ணும் பொழுது ஒரு எல்எல்எம் கூப்பிட்டு நீ வந்து ஒரு எஸ்கியூஎல் கொரி டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நிப்பாட்ட மாட்டோம். அந்த எல்எல்எம்க்கு ஒரு எஸ்கியூஎல் டெவலப்பருக்கு என்ன டேலண்ட் இருக்குமோ அந்த டேலண்ட்டை ஒரு நாலேஜ் பேஸாக கொடுத்துருப்போம். அது ஸோ அந்த விஷயத்தை அது ரெஃபர் பண்ணி அந்த எஸ்கியூஎல் கொரி ஜென்ரேட் பண்ணுறதுனால இது ஆக்ஷன் பண்ணுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த எல்எல்எம் கிட்ட நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராம்ப்ட் எழுதணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு query எழுதி அந்த query எக்ஸிக்யூட் ஆகாமல் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா அதை நீ சரி பண்ண முயற்சி பண்ணுன்னு சொன்னோன்னா அதையே சரி பண்ணி அடுத்த அட்டம்ப்ட் ட்ரை பண்ணும். அது செல்ஃப் கரெக்ஷன் பண்ணும். இன்னொன்று ஃபைனலி நம்ம பைத்தன் மூலமாக அந்த ஜென்ரேட் பண்ணுற எஸ்கியூஎல் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஒரு ஹேண்ட் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். டிபிக்கலி ஒரு ஹேண்ட் டூல் இருந்துட்டாலே அது ஒரு ஏஜென்ட் தான். ஓகே. ஸோ அதனால இதை வந்து நம்ம ஒரு எஸ்கியூஎல் ஏஜென்ட் அப்படின்னு கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுறது யாருன்னா ஹை லெவல் மேனேஜர்ஸ், அப்புறம் நான் டெக்னிக்கல் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த டூல். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், அவங்க ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக அவங்க டேட்டாவை அனலிசிஸ். புரியுது. பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சிருக்காங்கன்னா அப்படியே ஜஸ்ட் பேசுறது மூலமாகவே அவங்க எல்லா டேட்டாவையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் சப்போஸ் இப்போ ஒரு ஐபிஎல் ஆடிஷன் நடக்க போகுது அப்படின்னா எல்லா டீம் கிட்டையும் இந்த டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தோனி எடுக்கலாமா வேணாமா, அவர் வந்து இந்த பால்லாம் ஒழுங்காக அவருக்கு விளாண்டுருக்காரா இல்லையா, இல்லைன்னா ஆப்போசிட் பிளேயரில் வந்து ஒரு பவுலர் இருக்கார், அந்த பவுலர்கிட்ட இத்தனை நம்பரில் இறங்க போகிற ஒரு பிளேயர் வந்து எத்தனை ரன் அடிப்பார் அப்படிங்கிறத இது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லாது. பட் ஆனால் அதுக்கிட்டே நம்ம வந்து டேட்டா எடுத்துக்கலாம். அதில் முடிவெடுக்கிறதுக்கான தகவலை நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், அதுல இருந்து நம்ம டெசிஷன் எடுத்துக்கலாம். ஓகே. சூப்பர். அது ஒரு யூஸ் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போகிற ஆர்கிடெக்சர். ஓகே. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா இதான் நம்ம யூசர், நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அந்த எல்எல்எம்க்கு ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஸோ இதான் ஆர்கிடெக்சர். இதில் நம்ம எல்எல்எம்மை ஃபஸ்ட்டு கால் பண்ணிட்டோம். ஓகே. இப்போது இந்த எல்எல்எம்க்கு தேவையான டேட்டாவை நம்ம கொடுக்கணும். அதாவது என்னென்னா இந்த டேட்டா பேஸ் பற்றியான மெட்டா டேட்டாவை கொடுக்கணும். ஓகே. மெட்டா டேட்டா அப்படிங்கிறது டேட்டாவில் உள்ள இன்ஃபர்மேஷன் கிடையாது, டேட்டாவில் பேஸில் உள்ள ஒவ்வொரு வேல்யூ கிடையாது, அந்த டேட்டா பேஸில் உள்ள ஒவ்வொரு டேபிள் என்ன சொல்லுதுங்கிற தகவல். ஓகே. அதில் உள்ள ஒவ்வொரு காலம் எதை குறிக்குது, அது என்ன மாதிரியான டேட்டா டைப், அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கா இன்டீஜராக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ளே இருக்கும். ஓகே. அதை வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லி எல்எல்எம்கிட்ட கொடுத்துருவோம். ஈஸியாக சொல்ல போனால் ஒரு எஸ்கியூஎல் டெவலப்பர்கிட்ட என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த டேட்டா பேஸ் பற்றி அந்த நாலேஜை நம்ம ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஓகே. ப்ராம்ப்ட்ல நம்ம என்ன எழுதிருவோம்னா ஒரு எஸ்கியூஎல் கொரியை நீ ஜென்ரேட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் ஆஸ்க்டு பை த யூசர். அதுக்கப்புறம் ஆனால் எஸ்கியூஎல் கொரியை ஜென்ரேட் பண்ணும் பொழுது இந்த மெட்டா டேட்டாவை ரெஃபர் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை ப்ராம்ப்ட் பண்ணிடுவோம். அப்போதான் இந்த எல்எல்எம்க்கு என்ன டேபிள் என்ன காலமா எடுக்கணுங்கிற தகவலை இந்த மெட்டா டேட்டா கொடுக்கறது மூலமா சரியான கொரியை இது ஜென்ரேட். ஓகே, புரியுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இது முடிஞ்ச உடனே ஒரு தடவை எஸ்கியூஎல் கொரி ஜென்ரேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பைத்தனில் ஒரு டூல் கோடு எழுதி வச்சிருப்போம். அந்த டூல் கோடோட கேப்பபிலிட்டி என்னன்னா ஆல்ரெடி அதை நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அந்த எஸ்கியூஎல் கொரி அந்த பைத்தனுக்குள்ள போன உடனே அது ட்ரிகர் ஆகி அந்த எஸ்கியூஎல் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிசல்ட்டை எடுத்துட்டு வந்து யூசர்ட்ட கொடுத்துரும். ஓகே, சூப்பர். இதுதான் இந்த ஆர்க்கிடெக்சர். புரிஞ்சிச்சு. இதுதான் நம்ம பில்டும் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ மெட்டா டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா எடுத்த உடனே வந்து நம்ம மெட்டா டேட்டாவோட நேம் எடுத்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மெட்டா டேட்டாக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன், இது எதை பற்றியான மெட்டா டேட்டான்னு ஒரு தகவல், அதுவும் எல்எல்எம்க்கு தேவை. அப்புறம் டேபிளோட நேமு, டேபிளோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் காலமோட நேமு, அதோட டிஸ்கிரிப்ஷன். ரொம்ப முக்கியமான விஷயம் அல்டர்னேட்டிவ் நேம் ஆஃப் த காலம். ஓகே. ஒரு காலமா வேற மாதிரி கூட நம்ம கால் பண்ண முடியும். சில பேர் இப்போ நம்ம கிரிக்கெட் எக்ஸாம்பிள்லயே நம்ம வந்து ஸ்கோருக்கு வேற ஒரு நேம் கூட நம்ம சொல்லலாம், ரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வெறும் ஸ்கோர்னு கேட்டால் சில சமயம் அது அந்த காலம் வந்து அங்கே ரன்னு இருந்தால் எடுக்காமல் போயிடும். அப்போ ஆல்டர்னேட்டிவ் நேம் நம்ம கொடுக்கணும், அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு காலம் பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா ரன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஃபார்முலாவை கொடுக்கலாம். சில சாம்பிள் வேல்யூஸை கொடுக்கலாம், ஒரு 2-3 சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஜாயின் கொடுக்கலாம். அப்புறம் கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் நம்ம இந்த பாட்டில் கூட கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா மேட்சோட டைப் ஒன்று இருக்கும், எல்லா மேட்சும் வரும். பட் எந்த மேட்ச் ஃபைனலோ அதுக்கெல்லாம் ஃபைனல்னு இருக்கும், செமிஃபைனல்னு இருக்கும், டைப்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சீரியஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா என்ன லாஜிக் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபைனல் எங்க இருக்கோ அங்க யாரு வின்னரோ அதுதான் அவர் தான் அந்த சீரியஸோட வின்னர். ஆமா, கரெக்ட். அந்த மாதிரி லாஜிக் எல்லாம் கஷ்டமா. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரி அப்படியே எல்எல்எம்க்கு எழுதுறது. ஓகே, எப்படி அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா சில நேச்சுரல் லாங்குவேஜ் கொஸ்டினையும் அதுக்கு என்னென்ன கொரி வரலாங்கிற எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, சாம்பிள் கொஸ்டின் கண்டிப்பா இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. how many runs அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. டோட்டலா ஐபிஎல்ல எவ்வளவு ரன் அடிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரிலாம் நார்மலா கேட்குற கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்டே நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். அது கிட்ட கொடுத்துட்டா கொஞ்சம் எல்எல்எம்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதான் அந்த மெட்டா டேட்டால இருக்கணும். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டா டேட்டா கிரியேஷன் தான் டைம் எடுக்கும். ஓகே. ஸோ அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கான பார்ட். இது எவ்வளோ க்ளீனாக பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் எப்படி நம்ம பைத்தன் கோடு வந்து எஸ்கியூஎல் கொரியை ஜென்ரேட் பண்ணுது. ஏன்னா பைத்தன் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்னொரு ஒரு கொரி லாங்குவேஜை எக்ஸிக்யூட் பண்ணுது. அது எப்படிங்கிறதுக்கு சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணணும், நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும். நம்ம ஸ்னோஃப்ளேக் டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டதுனால ஸ்னோஃப்ளேக் கனெக்டருக்கு ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிறோம், ஸ்னோஃப்ளேக் கனெக்ட் பண்ணுற பேக்கேஜ். அப்புறம் நம்மளோட க்ரெடென்ஷியல்ஸ், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்து ஆத்தென்டிகேட் பண்ணி வச்சுக்கணும். ஆத்தென்டிகேட் பண்ண உடனே பைத்தன் பேக்கேஜ்லேயே கர்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கர்சர்னா நமக்கு அந்த எழுதுகிற இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த கர்சர் தான். ஸோ அந்த கர்சர் போட்டு அந்த கர்சர் டாட் எக்ஸிக்யூட்னு போட்டு அதுக்குள்ளே நம்மளோட குவரியை நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங்காக நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இந்த டூல் தான் உள்ளே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹேண்ட்ஸான்குள்ளே போகலாம். ஓகே. இப்போ நம்ம வழக்கம் போல நம்ம கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இது நீங்கள் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க லிங்க்கு, அப்புறம் நாங்கள் இதில் பண்ண போகிற விஷயங்கள், டோட்டல் ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாத்தையும் கீழே ஒரு லிங்க்கில் கொடுத்துருப்போம். அதையும் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே, வழக்கம் போல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐபிஎல் ஆடிஷன் ரெக்கார்ட், ஐபிஎல் ஆடிஷன் வச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. பிஃபோர் தட் நம்ம இந்த டேட்டா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் டேட்டா நம்ம வச்சுருக்கோம். 2008 2025 வரைக்கும் டோட்டலாக ஐபிஎல்ல எத்தனை பால் போட்டிருக்காங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியும், ஏன்னா எங்கள்கிட்ட டேட்டா இருக்குது. பார்த்தீங்கன்னா 2,78,206 பால் போட்டிருக்காங்க.
இவ்வளோ டேட்டாவை வச்சு நம்ம வந்து ஒரு ஜென்ரேட்டிவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் இது மேட்ச் டேட்டா அண்ட் தென் டீம்ஸோட டேட்டா, அப்புறம் பிளேயர்ஸோட டேட்டா எல்லாமே இருக்கும். ஸோ டேட்டா இந்த மாதிரி இருக்குது. இந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஸ்னோஃப்ளேக்கில் ஏற்ற போகிறோம். ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதில் டேபிளில் ஏற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்னோஃப்ளேக் வந்து கொஞ்சம் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சர்டன் லிமிட்டுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்னோஃப்ளேக் லாகின்னு போட்டாலே போதும். ஓகே. ஸோ லாகின் பேஜ் வரும். நீங்கள் அக்கௌண்ட் புதுசாக பண்ணுறீங்கன்னா சைன் அப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் போட்டுக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் பர்சனல் மெயில் ஐடியே போதும். நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. போட்டோன்னே எனக்கு சைன்இன் ஆயிடுச்சு. ஓகே. இது எல்லாமே ரொம்ப ஈஸி. முன்னெல்லாம் கிளாசிக்கல் டேட்டா பேஸ்லாம் நீங்கள் எல்லாமே கொரியில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்னோஃப்ளேக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நான் ஏதாச்சும் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும்னா ஈஸியாக இதிலே நான் லோ கோட் நோ கோட் சொல்யூஷன்லேயே நான் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் எல்லா ஆப்ஷனுமே காட்டும் உங்களுக்கு. நீங்கள் ஏதாச்சும் டேபிள் கிரியேட் பண்ணணுமா எல்லா ஆப்ஷனுமே இதில் காட்டும். நீங்கள் அதில் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜென்ரலாக இப்போ நமக்கு வந்து என்னன்னா நம்ம டேபிள் எல்லாம் நம்ம லோக்கல்ல இருந்து அப்லோட் பண்ண போறோம். பட் அப்லோட் பண்ணணும்னா ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். ஒரு டேட்டா பேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸ்ல நான் காட்டுறேன். டேட்டா பேஸ் அப்படிங்கிறது நிறைய கபோர்ட்ஸ் மாதிரி. இங்க என்கிட்ட 2 கபோர்ட் இருக்கு அப்படின்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ள ஸ்கீமான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ரேக் மாதிரி. அதுக்குள்ள நீங்க டேபிள்ல அடுக்கணும் ஒரு பொருள் மாதிரி. அந்த ஆர்கனைசேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னா பிளஸ் டேட்டா பேஸ்ன்னு இருக்குல்ல, அதுல போயிட்டு நீங்க ஒரு டேட்டா பேஸை உருவாக்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெமோக்கு NLP2 SQL அப்படின்னு ஒரு டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் ஏதாச்சும் ஆப்ஷன் கமெண்ட் போடுறதுனா போட்டுக்கலாம். எனக்கு டேட்டா பேஸ் இங்க கிரியேட் ஆயிரும் லெஃப்ட்ல. ஓகே. ஒரு கபோர்ட் ரெடி ஆயிடுச்சு. கபோர்ட் ரெடி ஆயிடுச்சா? இப்போ அதுக்குள்ள போயிட்டு நான் ஒரு ஸ்கீமா ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்கீமாக்கு ஒரு பேர் நான் வச்சுக்கிறேன். டெஸ்ட் ஸ்கீமா அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஸ்கீமாங்கிறதுல வந்து என்ன இந்த பாலு மேட்ச்சு அந்த மாதிரி தனித்தனியாக போடணுமா இல்லை எப்படி? இது ஒரே ஸ்கீமாலேயே நீங்கள் எல்லா டேபிளும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷனுக்காக 2 வகையான ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இந்த டெஸ்ட் ஸ்கீமா போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்கீமாக்குள்ளே நான் போயிட்டேன்னா இங்கே கிரியேட்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிரியேட் டேபிள்ங்கிறது போட்டேன்னா அதுவே ஆப்ஷன்ஸ் காட்டும். ஒரு ஃபைல்ல இருந்து அப்லோட் பண்ணணுமா, இல்லை நீங்கள் query பண்ணணுமா, இல்லை வெளியில் ஏதாச்சும் வேற ஒரு டேட்டா பேஸ்ல இருந்தோ சோர்ஸ்ல இருந்து டேட்டா எடுத்து வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷன் காட்டும். நம்ம வந்து ஃபைல்ல இருந்து எடுத்து வரதுனால ஃப்ரம் ஃபைல்னு போட்டுறேன். லோக்கல் சிஸ்டம்ல ஃபைல் தனியா இருக்கு. நான் அதை அப்படி ப்ரௌஸ் போயிட்டு கிளிக் பண்ணா போதே எனக்கு வந்துடும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால் பை பால் இதை நான் ஓப்பன் பண்றேன் அப்படின்னா எந்த டேட்டா பேஸ் அப்படிங்கிறத இங்க டேட்டா பேஸ் ஆல்ரெடி இருக்கு. இந்த டேபிளுக்கு நான் ஒரு நேம் மட்டும் வைக்கணும். இங்க நான் பால் பை பால் அப்படின்னு நேம் வச்சிடுறேன். இந்த மாதிரி வச்சாச்சுன்னா உங்களுக்கு டேபிள் வந்து லோட் ஆயிரும். பெரிய டேபிள்ங்கிறனால கொஞ்சம் டைம் ஆகும் லோட் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நான் போட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்துருச்சு. என்னோட டேட்டா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, அப்லோட் ஆயிருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம இன்னும் 2 டேபிள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே. கிரியேட் டேபிள் ஃப்ரம் ஃபைல் ப்ரௌஸ் IPL மேட்ச்ங்கிற டேபிள். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகே. இது நான் லோட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ அடுத்து திரும்ப இன்னொரு டேபிளும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஃப்ரம் ஃபைல் மொத்தம் 4 டேட்டா நம்ம கிட்ட இருக்குது. பிளேயர் இன்ஃபோ. ஸோ இப்போ 4மே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். டேட்டா பேஸில் டேட்டா இருக்குது. ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ரெடியாக இருக்குது. ஸோ டெஸ்ட் ஸ்கீமா NLP2 SQLனு ஒரு கபோர்ட்குள்ளே டெஸ்ட் ஸ்கீமான்னு ஒரு போர்ஷனில் நம்ம 4 ப்ராடக்ட் எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். பார்த்தோம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம ஏதாச்சும் இந்த டேட்டால இருந்து ஏதாச்சும் நம்ம பர்சனலாக கொரி பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸுங்கிற ஆப்ஷன் போயாச்சுன்னா நீங்கள் உங்கள் நார்மலாக உங்களோட SQL கொரியை டைப் பண்ணி அந்த டேபிளை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த SQL கொரியை டைப் பண்ணுறதுக்கு பதிலாக தான் நம்ம ஒரு ஆள் அங்கே ரெடி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே ஒரு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு SQL கொரியை நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். ஒரு டேபிளை வியூ பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு போட்டு அந்த டேட்டா பேஸோட நேமை மட்டும் கரெக்டாக போடணும். ஓகே. NLP2 SQL அப்படிங்கிற நேமை கரெக்டாக போடணும். இல்லை இங்கே கூட அந்த நேம் இருக்கும். எஸ். ஸோ NLP2 SQL டாட் அந்த நம்ம கிரியேட் பண்ண டெஸ்ட் ஸ்கீமா. ஓகே. டாட் நம்மளோட டேபிள். இப்போ IPL மேட்ச் அப்படிங்கிற டேபிள் வேணும்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டா போதும். இதை இங்கே வச்சு இப்படி ரன் பண்ணிட்டா கீழே உங்களுக்கு டேபிள் வரணும். இதில் ஏதாச்சும் அனலிட்டிக்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஃபில்டர் பண்ணணும்னா வேர் அப்படின்னு போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணிக்கலாம். இது ஒரு டேட்டா அனலிஸ்ட் SQL டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுற மீடியம். இதே விஷயம் தான். இப்போ வந்து
நான் வந்து அங்கே என்னோட ஜென்ரேட்டிவ் ஏஐயில் வந்து ஐபிஎல் மேட்சோட இதை லிஸ்ட்டை காமி அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு வந்து எஸ்கியூல் வந்து இப்படி தான் ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்படி தான் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த விஷயத்தை தான் அம்பால் பண்ண போகிறோம். இன்னும் சொல்ல போனால் ஸ்னோஃப்ளேக்கே ஏஐ வச்சிருக்கேன். ஓகே. பக்கத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு எஸ்கியூஎல் query பண்ண தெரியலனா அது ஹெல்ப் பண்ணும். ஓகே. இது ஒரு ஸ்டெப். ஸோ இப்போ நம்ம கிட்ட டேபிள் டேட்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்னோஃப்ளேக்ல இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கு. நமக்கு நம்ம பாட் பில்ட் பண்ணுறதா நமக்கு பேலன்ஸ். ஓகே ஓகே. இந்த பாட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா மெட்டா டேட்டா ரெடி பண்ணணும். ஓகே. அடுத்த ஸ்டெப். இப்போ நம்ம டேட்டா பேஸ் ஸ்னோஃப்ளேக்ல இருக்கிறதுனால ஸ்னோஃப்ளேக்ல மெட்டா டேட்டா ரெடி பண்றதுக்குனே ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கோம். ஓகே. அவன் NLP to SQL மைண்ட்ல வச்சுக்கிட்டே இந்த சொல்யூஷன் தான் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. சப்போஸ் உங்களோட டேட்டா பேஸ் வந்து கிளாசிக்கல் டேட்டா பேஸ் யூஸ் பண்றீங்க, NLP to SQL சொல்யூஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க ஏதாச்சும் வெளியில இருக்க ஒரு LLM-ட்ட நீங்க மேனுவலா உங்களோட சாம்பிள் டேட்டாவையும் அந்த டேபிளை பத்தியான ஒரு இன்ஃபர்மேஷனை அப்லோட் பண்ணி கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு SQL செமாண்டிக் ஃபைல் ஒரு மெட்டா டேட்டா உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். புரியுது. நான் இப்போ ஸ்னோஃப்ளேக்கை யூஸ் பண்ணி ஒரு மெட்டா டேட்டா ஜெனரேட் பண்ண சரி. ஓகே. இங்க AIMLனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல் ஆப்ஷன். இதுல வந்து நீங்க நிறைய AI ஒர்க் பண்ணிக்கலாம். ஏஜென்ட் பில்ட் பண்ணலாம். ஓகே. என்டையர் AI சொல்யூஷனையும் ஒரே இடத்துல இந்த AI ஸ்டுடியோல பில்ட் பண்ணலாம். ஓகே. நம்ம பண்ண போற இந்த சிமாண்டிக் ஃபைல் அதாவது மெட்டா டேட்டா கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் மிஷின் லேர்னிங் கூட பண்ணலாம் கீழ. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு இதுல சொல்யூஷன்ஸ் வச்சிருக்கோம். நம்ம இந்த அனலிஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சிமாண்டிக் மாடல் சிமாண்டிக் வியூஸ்ன்னு இருக்கும். இந்த சிமாண்டிக் வியூல கிரியேட் வித் ஆட்டோ பைலட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தாச்சு அப்படின்னா இது வந்து நம்மளை கைட் பண்ணும். அடுத்து என்ன பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ NLP to SQL. ஆமா. அதுல என்னோட ஸ்கீமா நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நான் ஒரு நேம் இந்த வியூக்கு ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ IPL மெட்டா அப்படின்னு வைக்கிறேன். மெட்டான்னு வச்சுக்கிட்டேன். இல்லை IPL சிமாண்டிக்னு வைக்கிறேன். ஓகே. சிமாண்டிக் அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன். சிமாண்டிக் ஃபைல் அப்படின்னு நான் வைக்கிறேன். வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணால் இந்த மெட்டா டேட்டாவில் என்னென்ன டேபிள்லாம் வேணும்னு சொல்லிட்டு அது கேட்கும். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட இந்த 4 டேபிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். இது 4 மட்டும் எனக்கு வேணும். இதுல இருந்து எனக்கு மெட்டா டேட்டா ரெடி பண்ணி கொடுன்னு கேட்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் காலம் செலக்டடாக வேணும்னா அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மெட்டா டேட்டா கரெக்டாக பாட்டில் வேலை செய்யுமான்னு செக் பண்ணுறதுக்கு அவனே ஒரு LLM சைடில் கொடுத்துருப்பான் ஸ்னோஃப்ளேக்கு. அப்புறம் ப்ரோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அது சொல்லப்போனால் தேவையில்லை. இதை வச்சே பண்ணலாம். பட் ஃபைனல் பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு அது தேவைப்படாமல் தனியாக டெவலப் பண்ணலாம். ஓகே. பட் இதையே நீங்கள் இப்போ நிறைய கம்பெனியில் இதை ஸ்னோஃப்ளேக் கிட்ட தனியா பேசி இதை இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுது. அதுக்கு ஸ்னோஃப்ளேக் ஹெல்ப் பண்ணுவான். ஓகே. பேசினா நீ எதுக்கு தனியா ஜெனரேட்டிவ் எல்லாம் பில்ட் பண்ற, என்கிட்ட இருக்கு, நான் உனக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன்றோம், கொடுப்பான். அந்த மாதிரி சொல்யூஷன்ஸும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தி இது நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணுறதுக்கான வசதியும் கொடுத்துருப்பாங்க மெட்டாவை. இங்கே கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதிக்கலாம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டேபிள்ஸ்னு சொல்லிட்டு நம்மளோட 4 டேபிளும் இருக்கும். அதில் எடிட் ஆப்ஷன் போட்டிங்கன்னா இந்த டேபிளை பற்றியான டிஸ்கிரிப்ஷனை நம்ம இங்கே எழுதிக்கலாம். இதை எனக்கு எழுத சோம்பேறித்தனமா இருக்குன்னா ஜெனரேட் ஃபீல்ட்ஸ்னு போட்டிங்கன்னா அதுவே எழுதிடும். போய் டேபிளை பார்த்துட்டு அது எது சம்பந்தமா இருக்கோ அதை எழுதிடும். அதுவே எழுதிடும் எல்லாத்தையுமே. உங்களுக்கு எல்லாமே ஏஐ அதுவே அதை டெவலப் பண்ணி டேபிள் கண்டெய்ன்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் பால் பை பால் ஈவென்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் மேட்சஸ். சூப்பர் ப்ரோ. எல்லாமே எழுதிடும் அதுவே. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் தென் மற்ற டைமென்ஷன்ஸ் மற்ற காலம்ஸை பற்றியான இன்ஃபோவும் நான் சொன்ன மாதிரி பாருங்க. எக்ஸ்பிரஷனுங்கிறது ஃபார்முலா அண்ட் டிஸ்கிரிப்ஷனை ஜென்ரேட் பண்ணி விட்டோம் போதும். ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் எல்லாமே அதுவே எழுதி கொடுத்துரும் உங்களுக்கு. நைஸ் ப்ரோ. ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணால் உங்ககிட்ட ஒரு சிமாண்டிக் ஃபைல் அதாவது மெட்டா டேட்டா ரெடி ஆயிடும். உங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, இதை இப்படி டவுன்லோட் பண்ண கஷ்டமாக உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ண கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் லோக்கல் சேவ் ஃபைலில் வச்சுக்கிறதுக்குன்னா எடிட் YAMLனு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் போய் நீங்கள் மொத்தமாக அப்படியே காப்பி பண்ணி உங்கள் லோக்கல் கம்ப்யூட்டரில் ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணிட்டா மேலே முடிஞ்சு போச்சு. அதுவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நைஸ். சரி, இப்போ அந்த மெட்டா டேட்டா எடுத்துகிட்டு போய் நம்மளோட சாட்பாட் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு மெட்டா டேட்டா நம்ம டவுன்லோட் பண்ணிட்டேன்னா என் லோக்கல் சிஸ்டமில் இருக்குது. இப்போ நம்மளோட கோடிங் பார்ட்டுக்கு வரலாம். ஓகே. லுங்கி பாய்ஸ் அண்ட் HCL குவி சேர்ந்து IPL 2026 யார் வின் பண்ண போறான்னு ஒரு ஃப்ரீயா ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. லுங்கி பாய்ஸ் புகழ் நம்ம ராஜ் பிரியன் அண்ணன் தான் இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போறாரு. பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டோட லைவ் குவிஸ்ல கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு 5000 rupees வர்த் குடீஸ் பிரைஸா கொடுக்க போறோம். இத்தனை வருஷம் IPL டேட்டாவை வச்சு டூல்ஸ் யூஸ் பண்ணி எங்க மென்டர் சப்ரிநாத் இந்த வருஷம் யார் ஜெயிப்பான்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்ல போறாரு. கூடவே டீம் பர்ஃபார்மன்ஸ், பிளேயர் ஃபார்ம், லைவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. இந்த ஈவெண்ட் வர 23rd May 3 PM to 6 PM Zoomல நடக்க போகுது. ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்து கூகுள் கொலாப்
கூகுள் கொலாப் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேவையான பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்னோஃப்ளேக் கூட கனெக்ட் பண்ண போகிறதுனால ஸ்னோஃப்ளேக்கோட பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோஃப்ளேக்கோட கனெக்டருக்கான பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ், இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க கேப்ல நம்மளோட சிமெண்டிக் ஃபைலை இங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை தூக்கி இதுல போட்டுறோம். இதுல போட்டுக்கலாம். ஐபிஎல் சிமெண்டிக் இருக்கே. ஓகே, நான் ஆல்ரெடி உள்ளது கரெக்டா வேலை செஞ்சிரணும். இத எடுத்து இதான் ஐபிஎல் சிமெண்டிக், அதை எடுத்து நான் போட்டுடுறேன். ஓகே, ஓகே, இதுவும் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இன்ஸ்டலேஷனும் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சிமெண்டிக் ஃபைல் பேக்கேஜஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்னோஃப்ளேக் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த சிமெண்டிக் ஃபைல் அதாவது மெட்டாடேட்டா எடுத்து போட்டாச்சு. கனெக்ட் பண்ணல, ஸ்னோஃப்ளேக் கனெக்ட் பண்ணுறதுக்கான பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மற்ற பேக்கேஜஸ் பொதுவாக டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பாண்டாஸ். அப்புறம் வந்து என்ன பிரச்சனைனா நமக்கு எல்எல்எம் வந்து வெறும் SQL query மட்டும் ஜென்ரேட் பண்ணுமான்னு கேட்டால் எனி டைம் பண்ணாது. எக்ஸ்ட்ராவாக சில ஹியர் இஸ் மை அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மானை தேனை எல்லாமே கொடுக்கும் அது. அதனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பைத்தனில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏன்னா SQL பைத்தன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அந்த பைத்தனுக்குள்ள அந்த SQL query உள்ள போகணும்னா எக்ஸாக்ட்டா SQL query மட்டும் தான் போகும். எக்ஸ்ட்ரா கண்டென்ட் போயிடுச்சுனா ஃபெயிலியர் ஆயிடும். அதனால அதை ரிமூவ் பண்றதுக்கு இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேக்கேஜ் வச்சிருக்கோம். மற்றபடி நம்மளோட ஜெமினியை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த ரெண்டும் கூகுள் அப்படியே காப்பி பண்ணி போட வேண்டியதா. அவ்வளவுதான், காப்பி பண்ணி போட. ஏற்கனவே நம்மளோட சாட்பாட் வீடியோல என்ன பண்ணோமோ அதே பேக்கேஜஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நான் இப்போ லோட் பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம ரன் பண்ணிக்கணும். ஓகே, இது ரன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நம்மளோட மெட்டா டேட்டாவை லோட் பண்ணி நம்மளோட கையில் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஒரு கோடு எழுதி வச்சிருக்கேன், ஒரு டெஃப் ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். நம்ம மெட்டா டேட்டாவோட நேமை மட்டும் இங்கே போட்டணும் கரெக்டாக. ஓகே, இந்த ரீநேம் போயிட்டு இந்த ஃபைல் நேமை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக போட்டணும். மெட்டா டேட்டா வந்து OIAMLனு ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. அந்த ஃபார்மேட்டோட நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ இந்த டெஃப் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி விட்டா போதும், நமக்கு மெட்டா டேட்டா வந்துடும் கையில். ஓகே, ஸோ அந்த டெஃப் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன், இந்த லோட் ஸ்கீமாங்கிற டெஃப் ஃபங்க்ஷனை. அது எனக்கு ஃபைனலாக என் கைக்கு வந்துடும். இப்போ இதை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ண மெட்டா டேட்டா இருக்கும். அந்த சிமெண்டிக் ஃபைல் இருக்கும். சிமெண்டிக் ஃபைல் இதான் அந்த மெட்டா டேட்டா. சூப்பர், சிமெண்டிக் ஃபைல் வந்துடும் நம்ம கிட்ட. சூப்பர். அது நான் இப்போ என் கையில் வந்துருச்சு. இதை நம்ம ஜஸ்ட் LLMக்கு கொடுத்தா போதும், அவ்வளோதான் அடுத்த வேலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும், என்ன மாதிரி ஆக்ட் ஆகணும்னு. ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே நான் ப்ராம்ப்ட் எழுதி வச்சிருக்கேன். ஒரு you are an expert MySQL query generator. Your task is to convert a NLP language into a single valid executable MySQL query. அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மளோட சிமெண்டிக் ஃபைலை, அதாவது மெட்டா டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணிட்டோம். சூப்பர். ஓகே, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்பெஷல் ரூல்ஸ் கொடுக்கணும்னா அதையும் நம்ம கொடுத்தோம். ஓகே, ஓகே, எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்தோம். என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்கீங்க? only output is SQL query, do not include any explanation, comments, surrounding text. தேவையில்லாததெல்லாம் கொடுக்க கூடாது. இங்கே நம்ம ஒரு சேஃப்டிக்கு கொடுத்துக்கிறீங்க. ஆல்ரெடி அங்க பண்ணிருக்கீங்க, பட் என்னால கொடுத்துக்கிறீங்க. டபுள் செக் பண்றது. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ, நீ எழுதிருக்க query SQL query தானான்னு செக் பண்ணிக்கோன்னு ஒரு இது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கீமால கொடுத்துருக்க டேபிள் நேமை காலமை மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லி வேற எதுவும் ஹாலோசினேட் பண்ணிடக்கூடாது நம்ம கொடுத்துருவோம். ப்ராம்ப்ட்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்துறோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட ப்ராம்ப்ட் இருக்கு, அப்புறம் என்கிட்ட இப்போ வந்து மெட்டா டேட்டா இருக்கு. இப்போ நம்மளோட ஆர்கிடெக்சர் படி ரெண்டு இப்போ நம்ம கையில் வச்சுட்டோம். இப்போ அடுத்து நம்ம உருவாக்க போறது என்னதுன்னா அந்த பைத்தன் எக்ஸிக்யூட்டர் ஒருத்தர் வேணுமே. பைத்தன் எக்ஸிக்யூட்டர் வேணும் இல்லையா, அந்த SQL query எக்ஸிக்யூட்டர். அதை வந்து நம்ம இப்போ கால் பண்ணுவோம். ஓகே, அதுக்கான டெஃப் ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ இதோட வேலை என்னன்னா, இந்த எக்ஸிக்யூட் SQL queryங்கிற இடத்துக்குள்ள நான் SQL queryயை கொடுத்தேன்னா இது வந்து ரன் பண்ணிடும். ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அந்த கனெக்ஷனுக்கான வேலைகள்லாம் பார்த்துருப்போம். ஓகே. இங்க வந்து என்ன பண்ணிருப்போம்னா LLM ஜென்ரேட் பண்ண போற queryயை பாஸ் பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்கோம். SQL query இதுக்குள்ள பாஸ் ஆகும். ஓகே. cursor.execute பாஸ் ஆன உடனே எனக்கு எல்லா ரோவும் கையில வந்துடும். ஓகே. உள்ள போய் ரன் ஆயிட்டு வந்துடும். அதுக்கான மொத்த சொல்யூஷன் நம்ம இங்க பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு இப்போ 2 பாஸ்வேர்டு வேணும். ஓகே. ஒன்று நம்மளோட LLMக்கான கீ. ஓகே. இன்னொன்று என்னோட ஸ்னோஃப்ளேக்கான பாஸ்வேர்டு. எதுக்கு?
ஏன்னா ஸ்னோஃப்ளேக் வந்து செக்யூரிட்டி இல்லையா, அதை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா பாஸ்வேர்டு இங்கே போடணும். ஓகே, ஸ்னோஃப்ளேக் உள்ள போயிட்டு வரணும், டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணா பாஸ்வேர்டு வேணும். இப்போ இந்த 2 பாஸ்வேர்டையும் கோட்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்றது அப்படிங்கிறது நாட் சேஃப் திங். அதனால கூகுள் கொலாப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆடு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். பட் அது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கூகுள் கொலாப்ல ஆட் நியூ சீக்ரெட்னுங்கிற ஆப்ஷன்ல கொடுத்து அதை மாத்தி கொடுத்துரும். அந்த பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா அந்த நேமை மட்டும் பாஸ் பண்ணா போதும், இது எடுத்து உள்ள கொடுத்துரும். ஓகே, அந்த சொல்யூஷன் வந்து நான் இங்க யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ தட் இங்க நான் வச்சிருக்க நேம் ஸ்னோஃப்ளேக்கோட பாஸ்வேர்டு, அதை நான் இந்த இடத்துல நேமை மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, அதான் இந்த நேமே. ஓகே, ஓகே. ஸோ அதனால இப்போ பாஸ்வேர்டு உள்ள போயிடும், அது உள்ள மறைமுகமா இருக்கு. அந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இது ரெடி. இப்போ அதே மாதிரியே ஜெமினிக்கும் நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணணும். நம்மளோட LLM ஆத்தென்டிகேட் பண்ணணும் கீ வச்சு. அதுக்கான ஆத்தென்டிகேஷன் கோடும் நான் இங்கே போட்டுடுறேன். இப்போ நமக்கு ஜெமினியும் ஆத்தென்டிகேட் பண்ணிடும். ஓகே, இது ரெண்டும் நான் ஆன் பண்ணல. இது ரெண்டும் ஆன் பண்ணேன்னா இப்போ லைவ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து இது ஆத்தென்டிகேட் பண்ணியிருக்கோம். சூப்பர். இப்போ நம்மக்கிட்ட LLM ரெடியாக இருக்கு, எக்ஸிக்யூட்டபிள் ஃபங்க்ஷன் ரெடியாக இருக்கு, SQL queryக்கு ப்ராம்ப்ட், மெட்டா இன்ஃபோ, இது எல்லாமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஆர்கஸ்ட்ரேட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இங்கே வச்சு நான் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணிடுவேன். இந்த கோட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணும் அப்படின்னா, SQL கொரியை ஜென்ரேட் பண்ணுற ஃபேஸ், அங்கே நம்ம என்ன கொரியை கால் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஜெமினியை கால் பண்ணுவோம். ஓகே, கால் பண்ணி நம்ம ப்ராம்ப்டை அப்படியே பாஸ் பண்ணுறோம். இந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளே மெட்டா போயிடும், மெட்டா இன்ஃபர்மேஷன் போயிடும். போன உடனே என்ன பண்ணுன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு ஒரு SQL கொரியை ஜென்ரேட் பண்ணி வெளில வந்துடும். அந்த SQL கொரியை க்ளீன் பண்ணுற வேலை, அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வச்சு க்ளீன் பண்ணி SQL கொரியை மட்டும் எடுத்துகிட்டு வர்ற வேலையை இந்த மாடியூல் பார்த்துக்கும். ஆமாம். அது முடித்த உடனே அந்த SQL கொரியை நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட அந்த எக்ஸிக்யூட்டர் ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம்ல அதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். அது வந்து வெளியில் ரோஸ் அண்ட் காலம்ஸை வெளில கொடுத்துரும். அந்த டேபிளை அப்படியே வெளில கொடுத்துரும். அந்த டேபிளை ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்றி இங்கே நம்ம வெளியில் கொடுத்துருவோம். டேட்டா ஃப்ரேம் வெளில கொடுத்துருவோம். இது நடுவில் உள்ளதான் சும்மா ரன் ஆகும்போது பிரிண்ட் பண்ணுறதுக்கு எழுதியிருக்க கேஸ். ஓகே, ஓகே. ஸோ ஜஸ்ட் இந்த சாட்பாட் மெயின் இருக்கு இல்லையா, இதை மட்டும் கால் பண்ணிட்டு உள்ள நம்மளோட கொஸ்டினை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டா போதும், இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி அவுட்புட் நமக்கு வெளில வந்துடும். இப்போ நான் வந்து என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, விச் பிளேயர் ஹேட் மோர் சிக்ஸஸ் அண்ட் விச் பிளேயர் ஹேட் மோர் விக்கெட்ஸ், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். கேட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ SQL query ஜென்ரேட் பண்ணிருச்சு. ஓகே, ஆன்சரும் நமக்கு வந்துருச்சு. ஓகே, யாரு? ஸோ கிறிஸ் கெயில் மோஸ்ட் சிக்ஸஸ் 356, சாஹல் மோஸ்ட் விக்கெட்ஸ் 229 விக்கெட்ஸ். ஓகே, 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 சூப்பர். இந்த மாதிரி நம்ம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பாட் ஆன்சர் பண்ணிடும். ஓகே, இதே வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஃப்ரண்ட் எண்ட்லாம் பண்ணி ஈஸியாக இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த சொல்யூஷன் நான் வச்சிருக்கேன், சும்மா ரன் பண்ணி காட்டுறேன் அதையும். இது அப்படியே நம்ம கொண்டு போயிட்டு ஒரு கிளாட்ல கொடுத்து எனக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணி கொடுக்க ஒரு நல்ல சாட்பாட் ஒன்று நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம ட்ரை பண்ணலாம் அதுவும். ஓகே, இது அதோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஓகே, அவ்வளோதான். இது யூசர் இன்டர்ஃபேஸ் ரெடி ஆயிரும். இந்த இடத்துல நான் என்னோட கிரெடென்ஷியல்ஸை போட்டால் மட்டும் வேலை முடிஞ்சிச்சு. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் கொடுக்குறேன், நம்ம ஹார்ட் கோட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் நம்மளோட ஜெமினி API கீயும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மெட்டா டேட்டாவும் நான் மேனுவலாக அப்லோட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். நம்மளோட மெட்டா டேட்டாவை அப்லோட் பண்ணிட்டோம்னா பாட் ரெடி ஆயிடும். ஓகே, இதில் போயிட்டு நம்ம கம்பேர் கோலி அண்டு தோனி அப்படின்னு போட்டால் இட் வில் ட்ரை டு கிவ் த ஆன்சர். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணியிருக்க இந்த பாட்டில் வந்து நம்ம இந்த மெட்டா டேட்டாவை மாற்றுறது மூலமாக இதை எதுவாக வேணால் மாற்றிக்கலாம், எதை வேணாலும் மாற்றிக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. சூப்பர். ஸோ இதுதான் வந்து இந்த NLP to SQL. நம்ம வந்து அதுகிட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசுகிறோம். அது நமக்கு தேவைப்படுற டேட்டா வந்து SQL query ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்குது. சூப்பர், சூப்பர். இதில் இன்னும் நீங்கள் சொன்னீங்கல்ல ஆக்ஷன், அதுக்குலாம் இன்னும் நிறைய ஐடியா இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஒரு டூலாக வச்சிடலாம். இதை டூலாக வச்சுட்டு கரண்ட் நியூஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஒரு ரேக் பேஸ்டு சாட்பாட் டெவலப் பண்ணிட்டு அதை ஒரு டூலாக வச்சுட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு LLM டிசைட் பண்ணிட்டோம்னா, அதுக்கு தனியாக ப்ராம்ப்ட் பண்ணிட்டோம்னா, இப்போ ஒரு பிளேயரை கால் பண்ணுறாங்கன்னா அந்த LLM இந்த நியூஸையும் ரீட் பண்ணி இந்த இது கொடுக்குற அவுட்புட்டையும் அனலிசிஸ் பண்ணி இந்த பிளேயரை வாங்கலாமா வேணாமா நம்ம கிட்ட உள்ள பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு என்டையர் ஆக்ஷன் எடுக்கிற ஒரு ஏஜென்ட்டையே நம்ம பில்ட் பண்ணலாம். அதை விட எனக்கு இன்னொன்று ஸ்டாக் மார்க்கெட்.
எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்டா அப்படியே ஸ்டாக் மார்க்கெட் கூட stock மேட்ச் market. ஆகும். அப்படியே match ஸ்டாக் ஆகும். மார்க்கெட்டோட ஃபியூச்சர் டேட்டாவை எடுத்துட்டு போய் இது கூட கொடுத்துட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கரண்ட் நியூஸ் கூட வந்து கொடுத்துட்டு ட்ரம்ப் ஈரான் மேல குண்டு போடுவாரா மாட்டாராங்கிறதெல்லாம் அதெல்லாம் போடலாம். நியூஸை வந்து ராக் பேஸ்டு சாட்பாட் டூலாகவும் இந்த SQL NLP to SQL வந்து டேபிள் பேஸ்டு சாட்பாட் அனலிசிஸ் டூலாகவும் வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட டேட்டாவெல்லாம் இது பார்த்துக்கும், ஆமா. நியூஸ் எல்லாம் அது பார்த்துக்கும், சூப்பர் சூப்பர். ஆர்கஸ்ட்ரேட்டை டிசைட் பண்ணிக்கும் இப்போ புரியுது இந்த NLP to SQL எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. அப்படின்னு. உண்மையிலே சீரியஸா இது செமையா இருக்கு. இதோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த ஜென்ரேட்டிவ் AI வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போறோம். அது இந்த டேட்டா பேஸ்டா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு AML இன்ஜினியர் இருந்தாலும் சரி, டேட்டா அனலிஸ்டா இருந்தாலும் சரி, பிசினஸ் அனலிஸ்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ப்ரோ சூப்பரா சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன மோட்டிவேஷன். தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்து வீடியோவை பண்ணுவோம். ஸோ அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.